ஹாய் காம்ரேட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ஒர்க் என்னென்னா ஒரு சர்வீஸ் தான். ஃபுல்லாக நடுவில் கொஞ்சம் நாள் வீடியோ போட முடியல கைஸ், உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஒர்க் ரொம்ப டைட்டாக இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு, ஏசி கூலிங் வரல, ஃபாக் மாரி வருதுன்னாங்க. ப்ளோயரும் ஃபுல்லாக டஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, காற்றை வெட்டி இழுக்கிற அளவுக்கு ப்ளோயரில் எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இதான் கைஸ் கண்டிஷனு. அப்போதான் க்ளீன் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக இன்டோர் ஃபுல்லாக இறக்கி தனியாக பிரித்து க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஓகே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, கஸ்டமர் ஹாப்பி. அப்புறம் திரும்பி போய் பார்த்தா பைப்பில் ஸ்லீவே இல்லாமல் இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட சொன்னோம், சார் ஸ்லீவ் போடணும் சார் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி எவ்வளோ ஆகுதுன்னு சொன்னோம், எவ்வளோ ஆகுது பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் பைப்பை கழட்டி நம்ம ஸ்லீவ் இருக்கிற பழைய ஸ்லீவ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்தமாரி வெறும் பைப்பாக இருக்கக்கூடாது கைஸ், இதனால் ஃபுல்லாக ஸ்லீவ் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணணும் கைஸ். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து ஸ்லீவே ரெண்டாக கிழிச்சு போகிறது அப்படிலாம் இருக்காது கைஸ். நம்ம போடுற ஸ்லீவ் வந்து தரமாக இருக்கும். அதுமாரி எப்படி போடுறோன்னு சொல்லி பாருங்கள் கைஸ். இப்படி தான் ஸ்லீவும் போடணும். அந்த ஸ்லீவே கிழிக்காமல் பைப்பை ஃப்ளார் கட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக ஏற்றிருப்போம் கைஸ். ஃபுல்லாக ஏற்றி ஸ்லீவே பார்த்திங்கன்னா 9 mm ஸ்லீவு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ புஷ்ஷுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. 9 mm ஸ்லீவ் மேலே ப்ரௌன் டேப் சுற்றிருப்போம் கைஸ். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்டு கூலிங்லாம் செக் பண்ணி காமிச்சிட்டு ஓகே சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். எனக்கும் ஒர்க்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். மீதி நாளைக்கு ஒர்க்கில் பார்க்கலாம் கைஸ்.